மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்களாம், கேள்விப்பட்டீங்களாப்பா? இல்லையாடா, அப்படி ஒண்ணு நான் கேள்விப்படலையே. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என் ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் இன்னைக்கு தான் அதிகாரிங்க வந்துட்டு போனாங்களாம். ஏண்டா தீபாவளி அன்னைக்குமா இந்த வேலையை பாக்குறாங்க? ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போதுல, அதுக்காக கவர்மெண்ட்ல அதுக்கு முன்னாலேயே இந்த வேலையெல்லாம் முடிக்க சொல்லிருக்காங்களாம். அப்படின்னா எங்க ஆபீஸ்க்கு நியூஸ் வந்திருக்குமே மாமா. நீங்க சொல்றது எங்களுக்கு புதுசா இருக்கே. ஆமாண்ணே, ஒரு அரசாங்க உத்தியோகம் பாக்குறவனா எனக்குமே இது புதுசா இருக்கு. இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணுவார். டேய், நான் மக்கள் தொகை கணக்கெடுக்கிறாங்கன்னு தானே சொல்றேன். அதுக்கு என்னமோ நான் பொய் சொன்ன மாதிரி எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ மாமா, அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு விஷயம் தெரியலங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, நம்ம ஏரியாக்கு எப்ப வராங்க? எப்பன்னு தெரியலமா, ஆனா அவங்க திடீர்னு வராங்களாம். அவங்க வர நேரத்துக்கு எல்லாரும் வீட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. ஏலே, அது இப்ப முடியும். நம்ம எல்லாரும் என்ன வேலை வீட்டு இல்லாமல உட்காந்துருக்கேன். எப்படா அவங்க கணக்கெடுக்க வருவாங்க எதிர்பார்த்து வீட்டுல உட்காந்துருக்க முடியுமா? நல்லா இருக்கடா கதை. அதான்ப்பா நானும் கேட்டேன். அதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா சொன்னாப்பா. அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஆதார் கார்டும் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும்பா. ஓஹோ, ஆதார் ஐடி வச்சிருக்கீங்களா? ஏன் மாமா, இப்படி எல்லாம ஒரு ஆப்ஷன் இருக்கு? ஆமாப்பா, இருக்கான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இந்தாங்கண்ணே ஆதார் கார்டு. குடுறா. மாமா, நான் உங்களுக்கு போன்ல அனுப்பி வைக்கட்டுமா? சரிப்பா. மாமா, எங்க கிட்டயும் இல்ல, எங்க 2 பேர்தையும் நான் உங்க போனுக்கு அனுப்பிடுறேன். மீனா, குவார்டர்ஸ்க்கு கணக்கெடுக்க வருவாள், அப்ப பாத்துக்கலாம். குடுமா. இப்ப பாரு, குவார்டர்ஸ்லயே இருங்க. அதெல்லாம் டெம்பரவரி தானுங்க. இதான் நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். நாம இங்கேயே பண்ணிக்கலாம். மாமா, எங்க 2 பேரோட கார்டையும் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்க இந்த வீட்டு அட்ரஸ்லயே பண்ணிருங்க. மயிலே, உன்னோட ஆதார் கார்டு கொடு. எந்த